வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாங்க. எப்பயுமே நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து போட்டிருக்கோம் தான். ஆனால் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக ஒரு ஹியூஜ் குவான்டிட்டியில் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வந்து ரிலேஷன்லாம் வந்தாங்க அப்படின்னா ஒரு 3 kg அளவுக்கு பிரியாணி செஞ்சால் நம்ம எப்படி செய்யலாம், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, எந்த அளவுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கணுன்றது தான் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பாருங்கள், சிக்கன் வந்து செம்மையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் இப்போ சிக்கன்லாம் வாங்கி வந்தாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம அடுப்பில் தான் செய்ய போகிறோம் மக்களே. அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். இது மாதிரி பிரியாணி டப்பர் எடுத்துக்கலாம் மக்களே. 3 கிலோ ரைஸ் அண்ட் 3 கிலோ சிக்கன் போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். பாருங்கள், பாஸ்மதி ரைஸும் வாங்கியாச்சு. அரிசியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, நல்லா கழுவி. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு இந்த மாதிரி ஓல்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் மக்களே. நம்மளோட ஸ்பைசஸ்லாம் லைட்டாக எண்ணெயில் ஹீட் ஆகி ஸ்பைசஸோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப நேரம் விடாமல் இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுமே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் மக்களே. இன்றைக்கி வந்து 3 கிலோ பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் 11 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் மக்களே. இதுமாதிரி நீல வாக்கில் வந்து வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வந்து மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கோன்ட்டு. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மக்களே. புதினாவை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து வதக்குனிங்கன்னா இது வந்து கிரேவிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்ப்பாங்க கிரேவி ப்ரிப்பேர் ஆகும்போது. அப்படி சேர்த்திங்கன்னா அது ஃப்ளேவர் கம்மியாக இருக்கும். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வெங்காயம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் மக்களே, இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 11 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் மக்களே. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸோடைய அளவையும் ஃப்ரெண்ட்லேயே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே நீங்கள் இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் கூட பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை மிளகாவும் வதங்கி வந்திருக்கு. தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கி வந்தால் தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வந்து ஒழுங்காகவே வதக்க மாட்டாங்க. அது வந்து பிரியாணி மாதிரியே இருக்காது, ஏதோ கிரேவியில் ரைஸ் கலந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம பிரியாணி செய்கிறோன்னா தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும் மக்களே. பாருங்கள், தக்காளிலாம் செம்மையாக வதங்கி வந்திருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வீட்டிலே ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மக்களே. 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட ரா ஸ்மெல்லாம் வந்து போகணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் மக்களே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மக்களே. ஒரு 25 கிராம் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கோம் நாங்கள். வெறுமிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இப்போது புதினா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மக்களே. கூடவே நம்ம வந்து 1/2 லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டுருக்கோம். கிரேவி நல்லா வந்து திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மக்களே. இது வந்து நம்மளுடைய கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம். நம்ம போட்டிருக்க மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், கிரேவி நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் லெமன் சேர்த்துக்கோங்க மக்களே. லெமன் வந்து நல்லா பெரிய பழமாக இருந்ததுனால நாங்கள் ஒரு 1/2 லெமன் சேர்த்துருக்கோம். லெமன் சேர்த்து ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது சிறு கசப்பு எடுத்துரும் மக்களே. லைட்டாக கலந்து விட்டுருங்க, அதுவே போதும்.
இந்த மாதிரி லெமன் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையிலே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். நாங்கள் வந்து பிரியாணிக்கு எப்பயுமே பெரிய பெரிய பீஸாக தான் போடுவோம் மக்களே, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனை சேர்த்துடலாம். நீங்கள் சிக்கனில் வந்து கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகும். நம்ம வந்து நல்லா மசாலாவோட சிக்கனை வந்து பிளெண்ட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க மக்களே. நம்மளுடைய மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகணும். நிறைய பேருக்கு பிரியாணியில் வந்து பீஸ் பிடிக்காது, ரைஸ் ரொம்ப பிடிக்கும். பீஸ் ஏன் பிடிக்காதுன்னா அதில் வந்து வெளியே மட்டும்தான் ஃப்ளேவர் இருக்கும், உள்ளே வந்து மசாலா ஃப்ளேவரே இருக்காது. இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்து அதுவே சிக்கனை வந்து ஸ்லோ குக் பண்ணும்போது நல்லா மசாலாலாம் சிக்கனில் இன்ஃப்யூஸ்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கிரேவி எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இன்ஃப்யூஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மக்களே. இந்த ஸ்டேஜில் நம்ம சுட தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மக்களே. இது வந்து சிக்கனை நல்லா சாஃப்டாக்கி கொடுக்கும். சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும், நீங்கள் கையில் வந்து நசுக்குனாலே போதும், லைட்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெந்நீர் சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், அடுப்பு இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோ குக் ஆகும்போது ஃப்ளேவர் நல்லா ஃபுல்லாக இன்ஃப்யூஸ்ட் ஆகி வரும். சிக்கனும் நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் வரும். ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள் மக்களே, சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு கிரேவி செம்மையாக ரெடி ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்த்து நீங்களும் வந்து ரிலேஷன்லாம் வரும்போது வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மக்களே. தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு தான் சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகும். சிக்கனும் சீக்கிரமாக வெந்து வரும், ரைஸும் சீக்கிரமாக வெந்து வரும். தண்ணிக்கு வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு சிட்டி கலவு சேர்த்துட்டு இந்த தண்ணி சேர்த்து இருக்கோம்ல, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா உப்புலாம் சேர்க்கணும் மக்களே. நீங்கள் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ மூடி போட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம் மக்களே. நம்மளுடைய தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா கழுவி இதை ஒரு 1/2 அன் ஹவர் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி சீக்கிரமாக வெந்து வரும், சாஃப்டாக இருக்கும். அரிசி எப்பயுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஊற வைங்க மக்களே. இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. பாருங்கள், இப்போ செம்மையாக கொதிச்சு வந்திருக்கு கிரேவி. லைட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் வந்து இப்போவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, தண்ணியும் கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 அன் ஹவர் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க மக்களே. இப்போ அடியிலேருந்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி வந்து உடையாத மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க. நிறைய பேர் போட்டு ரொம்ப ஸ்பீடாக நல்லா கலரி விட்டுருவீங்க, அரிசி வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அடியிலேருந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. போட்டு கலரிட்டே இருக்காதீங்க, லைட்டாக அரிசியை வந்து கலந்து விட்டால் போதும். இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு விட்டுறலாம். பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ லைட்டாக கலந்து விட்டுருங்க மக்களே. இப்போவே பிரியாணி ஸ்மெல் சூப்பராக வருது. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க மக்களே. பிரியாணிக்காக பாருங்கள் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. வாசனை செம்மையாக வர்றதுனால எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. பைரவெலாம் வந்து எப்போடா பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு பிரியாணி டபரா பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான்.
பாருங்கள், இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ரைஸை குக் பண்ணால் தான் பிரியாணியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அடுப்பில் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ரைஸோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து. பாருங்கள், நம்ம அரிசி வந்து ஒரு 70% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. கிரேவியும் நல்லா வந்து ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க மக்களே. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக அரிசியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து டம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம். இன்னும் 20% தான் வேகணும். ஆல்ரெடி 70% நம்ம இப்படி வேக வச்சாச்சு. வாங்க இப்போ டம் போடுறதுக்கு வந்து தேவையான மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. அடியில் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான தோசைக்கல்லை வச்சு மேலே டபரா வச்சுக்கலாம் மக்களே. இதுக்கு மேலே வெயிட்டுக்கு வந்து தண்ணி வச்சு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம டம் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில். பாருங்கள், பிரியாணி எப்போடா ரெடி ஆகும்னு பயிர பக்கத்துலேயே இருக்கான், போகவே மாட்டான். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு டம் போட்டுக்கோங்க மக்களே. இதுக்கு மேலே வந்து இந்த நம்ம அடியில் இருக்க கறி துண்டெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ரைஸ்க்கு, ஸ்மோக் ஃப்ளேவரை. பிரியாணிக்கு அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் இருந்தால் சூப்பராக இருக்கும். 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. மேலே லைட்டாக நெய் சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள், நம்ம பிரியாணி வேறு லெவலில் ரெடி ஆகிருக்கு. அரிசிலாம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சிக்கனும் வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து வீடியோலேயே பார்க்கலாம் சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சிக்கன் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஜூஸியாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக. அரிசியும் அதே மாதிரி உடையாமலும் வந்திருக்கு, உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதுலேயும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வீடியோ ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.